வணக்கம் அவர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சர்ச்சை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர்போர்ட்லலாம் வீல் சேர் தராங்க இல்லையா, வீல் சேர் தள்ளுவண்டி, அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அது. அதாவது ஏர்போர்ட்டில் எதுக்கு வீல் சேர் தராங்கன்னா, வயசானவங்க இருப்பாங்க, 70 வயசு 75 வயசில், இல்லை ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, இல்லை கை காலில் ஏதாவது அடிபட்டிருக்கும், க்ரட்சஸ் வச்சு நடப்பாங்க, இல்லை ஒரு தாய்மை அடையக்கூடிய பெண் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தேவையான ஆட்களுக்காக அந்த வீல் சேர் ஃபெசிலிட்டியை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இதையே இந்தியாவில் ஒரு இளம் வயதினர்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, 30 to 45 வரைக்கும். அதாவது ஏர் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1,00,000 வீல் சேர் ரெக்வஸ்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர் இந்தியாவில். அதாவது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 ரெக்வஸ்ட் வந்ததுன்னா அதில் 2 அல்லது 3 தான் ஜென்யூன், மீதி எல்லாமே ஃபேக்கு. அதாவது தெம்பாக இருக்கிறவங்க, நடக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி நார்மல் ஆளுங்க தான் வாங்குறாங்க. சரி, எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீல் சேர் கிடச்சின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அதில் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் ஏதோ இருக்கும், அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும் வீல் சேர்னு. பண்ணிங்கன்னா ஏர்போர்ட் போன உடனே அங்கே ரெடியாக இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க பிஎன்ஆர் நம்பர் அதெல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் டிக்கெட்டை காமிச்ச உடனே உங்களை அந்த குறிப்பிட்ட ஆள் உங்களை வீல் சேரில் உட்கார வச்சுட்டு நேராக தள்ளிட்டு போயிடுவார் கவுண்டருக்கு. நீங்கள் க்யூலேயே வர வேணாம். ஒரு 80 பேர் க்யூவில் நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரையும் தாண்டி உங்களை ஸ்ட்ரெயிட்டாக முன்னால் கொண்டு போய் கவுண்டரில் வச்சுருவார். ஸோ அவங்க அட்டன் பண்ணிவிடுவாங்க உடனே. ஸோ அதுமாதிரி செக்இன் கவுண்டர், இமிக்ரேஷன் கவுண்டர், செக்யூரிட்டி கவுண்டர் எல்லாத்துலேயும் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு அவங்கள தான் கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டிபார்ச்சர் லவுஞ்சுக்குள்ளே போகிற உடனே கூட சில ஏர்போர்ட்லலாம் நீங்கள் அந்த போர்டிங் பாயிண்ட்டு ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ரொம்ப தூரம் நடக்க வேண்டி வரும். அதனால் இவங்க அந்த வீல் சேரை உள்ளார தள்ளின்னு ஸ்ட்ரெயிட்டாக அந்த போர்டிங் பாயிண்ட் உங்கள் ஃப்ளைட் எங்கேயோ அது வரைக்கும் கொண்டு விட்ருவாங்க. ஸோ இவ்வளோ வசதி இருக்குது, அதனால் நம்மளும் அவைல் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் யங்ஸ்டர்ஸ் கூட இது அவைல் பண்ணிக்கிறாங்க. இது கொஞ்சம் வருந்தத்தக்கதாக தான் இருக்குது, இருந்தாலும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. சரி, இதுக்கு சட்டப்பூர்வமாக ஏதாவது தீர்வு உண்டான்னு பார்த்தாக்க ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதாவது இதில் அமெரிக்காவில் ஒரு ஆக்ட் இருக்குங்க, ஏர் கேரியர்ஸ் ஆக்சஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இட் இஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, இட் இஸ் வேலிட். ஸோ அது என்ன சொல்லுதுனாக்க, யாராவது ஒரு பேசஞ்சர் எனக்கு வீல் சேர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஏர்லைன்ஸ் கண்டிப்பாக கொடுத்தானோ. அவங்கள கொஸ்டின் பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. எதுக்கு வீல் சேர் கேட்குற, உன் வயசு என்ன, உடம்பு சரியில்லை, இதெல்லாம் கேட்கவே கூடாது. அவங்க கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு கிவ் த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் டு ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான சட்டம் இருக்குது. அவங்க அதில் ஏதாவது கேள்வி கேட்டால் கூட இந்த பேசஞ்சர் கம்ப்ளைண்ட் பண்ணார்னா இந்த ஏர்லைன்ஸுக்கு பெரிய பெனல்ட்டி விழும். அதனால் அவங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பேசஞ்சருக்கு தான் இட்ஸ் ஆல் த வே இன் இஸ் பெனிஃபிட். இதில் நமக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதுங்க. அதாவது ஒரு 2-3 வீக்ஸ் முன்னால் ஒரு லேடி வந்தாங்க இந்தியாவிலேருந்து. அவங்க சுமார் 60 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். வந்திருந்தாங்க. நாங்கள் போய் இன்வைட் பண்ணோம் வீட்டுக்கு. அப்புறம் வீட்டில் ஒரு 1 வீக் என்னவோ ஊரெல்லாம் சுற்றி பார்த்தாங்க. நல்லா கண்ணாபின்னான்னு நடக்கிறாங்க, தெம்பாக இருக்காங்க. அவங்க திருப்பி போகும்போது நாங்கள் சாங்கி ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டோம். ஆனால் அவங்க வீல் சேர் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீல் சேர் பாயிண்ட் எங்கேன்னு கேட்டாங்க. கேட்டு அங்கே போய் நின்றுட்டு அந்த வீல் சேர்காரங்க வந்தாங்க. அவங்க டிக்கெட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் ஏற்றிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டவே டு தி செக்இன் கவுண்டர் தான், நோ கியூயிங் அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் அவங்கள பார்த்தா வீல் சேர் ஆள் மாதிரியே தெரியல. ஏன்னா அவங்க தனியாக எல்லா நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியாவுக்கு பண்ணியிருக்காங்க, மலேசியாவுக்கு பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் இந்த பத்து கேவ்ஸில் படி ஏரியா போயிருக்காங்க. ஸோ அந்தளவு தெம்பு இருக்குது அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்க வீல் சேர் கேட்டாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நடக்க வேணாம், ஸோ நமக்கு ஸ்டெயின் மிச்சமாகும் அப்படிங்கிறாங்க. இது நமக்கு எவ்வளோ தூரம் சரின்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது எல்லா நாடுகளிலையும்
முதியோர்களுக்கு ஒரு சலுகை கொடுப்பாங்க. அதாவது உட்கார்றதுக்குன்னு பஸ்ஸில் எம்ஆர்டிலாம் உட்கார்றதுக்குன்னு ஒரு தனி சீட் அலாட் பண்ணுவாங்க. அங்கே வந்து பொதுவாக இள வயதினர் மற்றவங்க உட்காரக்கூடாது. சப்போஸ் ஒரு முதியவர் வந்துட்டாருன்னா அவங்க வந்து எந்திரிச்சு சீட்டை கொடுக்கணும். இது ரூல் இல்லை, ஒரு கர்ட்டசி தான். அதனால் கவர்மெண்ட்டும் வந்து ஒரு ஜென்டில் தான் ரிமைண்ட் பண்ணணும். இது வந்து ரூலாக போடலை. இருந்தாலும் மக்கள் புரிஞ்சுட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதேமாதிரி சிங்கப்பூரில் இன்னொரு ரூல் இருக்குங்க. அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் இருக்கும், அது வந்து வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. இப்போது நீங்கள் வயசானவங்க 70 வயசு 75 வயசுனா பார்த்தாலே தெரிஞ்சிடும், முதுமை அப்படின்னு தெரிஞ்சிடும். இல்லை குச்சி வச்சு நடக்கிறீங்கன்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். சில பேருக்கு வந்து ஒரு இன்விசிபிள் வியாதி இருக்கலாம். யங்ஸ்டராக தான் இருப்பார், 30 வயசு, ஆனால் உடம்புல வந்து ஏதோ வியாதி இருக்கும். ஸோ அவர் வந்து உட்காரது தான் ட்ரை பண்ணார், ஆனால் யாரும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ யங்ஸ்டர்ஸ் தானே அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, எம்ஆர்டி மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஆள் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்விசிபிள் வியாதி இருக்குங்க, எனக்கு உட்கார்றதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. ஸ்டிக்கரில் வந்து கேன் ஐ ஹாவ் எ சீட் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு லேண்ட்யார்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதை வந்து தோளில் போட்டுக்கலாம், கேன் ஐ ஹாவ் எ சீட் ப்ளீஸ்னு. ஸோ அதை பார்த்தாங்கன்னா அந்த எனி பேசஞ்சர் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், சரி இவருக்கு ஏதோ உள்ளார வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்க உடனடியாக சீட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஜென்டிலாக தான் அப்ரோச் பண்ணுறாங்க, யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. அதுக்கே வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குது உள்ளூர்காரங்கள்ட்டேருந்து. ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இதோடைய தாத்பரியம், அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து சட்டம் போட்டு அதை வந்து சரி பண்ண முடியாது. மக்கள்கிட்டேருந்தே ஒரு விழிப்புணர்வு வரணும், அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வரணும், ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும். வந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு ஜென்டலாக நடந்துப்பாங்க. ஏன்டா நம்ம வந்து நடக்க முடியுது, நம்மளால் 35 வயசு தான் ஆகுது, நம்ம ஒரு வீல் சேர் ஆக்குபை பண்ணிட்டோம்னா இன்னொருத்தர் எலிஜிபிளாக ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு கிடைக்காம போயிடலாம், அதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வீல் சேர் போகுதுன்னு வச்சுங்களேன் ஒரு ஃப்ளைட்டுக்கு. அதில் யாராவது ஒருத்தர் வெளியிலேருந்து புதுசாக வருவார், வயசானவர், அந்த மாதிரி அவருக்கு வந்து வீல் சேர் இல்லாமல் போயிடும். ஏன்னா ஏர்லைன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெகுலர் ஸ்டாஃபாக வச்சுக்காது, இவங்களை ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணிக்கும் எப்போ தேவையோ அப்போ. ஸோ அவங்களுக்கு வந்து இதுவும் ஒரு ஃபைனான்ஷியல் பேர்டன் தான் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேர்டன் தான் அது. அதனால் மக்கள் தான் கொஞ்சம் ஒரு அனுசரணை காட்டணும். இந்த மாதிரி நமக்கு தெம்பாக இருக்கும்போது நம்ம ஏன் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரணும். அதான் ஃப்ரீயாக கொடுக்குறாரு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா அது ஒரு பொறுப்பு இல்லாத தன்மை தான். அதான் நம்ம சொல்ல விரும்புகிறோம். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.